அவருடைய சிஷ்யர் நாவனா போயிட்டு சொல்லிட்டு வரேன்னு. ராஜாவுக்கு கதை சொல்றது என்னாலேயே சாத்தியம் இல்லை. ஏன்னா உட்காந்துட்டு தூங்கிண்டே கதை கேட்கிறவாளுக்கு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடலாம். அவர் திடீர்னு எழுந்துப்பார், திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார், திடீர்னு புரளுவார். அவருக்கும் கதை சொல்லியாகணும், ஜாக்கிரதையா சொல்லும். இவன் நினைச்சிருந்தார், நாளைக்கு உங்க சிஷ்யன் அபாரமா சொன்னா, ஆச்சரியமா சொன்னான்னு ராஜா பண்றாப்பல நம்ம பண்ணணுமானா அப்படி அவரை அனுபவிக்க பண்ணிவிடணும்னு நினைச்சிருந்தார். இவர் சொன்னதோ அனுபவிக்க பண்ணிவிடாதேன்னு சொன்னார். இவர் அங்கேன்னு வந்தார். இன்னைக்கோ ராஜா அப்படியே லகிச்சு போற இடம். அபாரணீய கோதண்ட பாணியாக 14,000 ராட்சச சேனைக்கு தனி ஒருவனாக யுத்தம் பண்றாருங்கிற இடம் வந்துடுத்து ஆரண்ய காண்டத்துல. தேவர்கள்லாம் கூட கவலைப்படுறாங்கிற ஸ்லோகம் வந்தது. சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. தேவர்கள்லாம் கவலைப்படுறா. 14,000 ராட்சசர்கள். அவளோ பெருமாளோ ஒத்தர், அவர்களோ ராட்சசர், பெருமாளோ மனுஷியன். அவர்களோ பைமமான பயங்கரமான கர்மாவை செய்யறா, அதர்மத்தை செய்யறவா, அயோக்கியமா அதர்ம யுத்தம் பண்றவா. இவரோ தர்ம யுத்தம் பண்றவர். அவர்களோ மோரடர்கள், இவரோ ராமன் ரம்யமானவர். அவர்களோ அதர்மிஷ்டர்கள், இவரோ தர்மாத்மா. அவரோ அநேகர்கள், இவரோ ஏகர். ஏகஸ்சே ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. எப்படி யுத்தம் ஆகுமோன்னு கவலைப்பட்டார். கவலைப்பட்டாருன்னதும் அப்படியே தியானம் பண்றார். கண்களால கண்ணீர் வருது. யோஜனை பண்றார். ராஜா ரசிக்கிறத பார்த்துட்டார் இந்த பௌராணிகர். திருப்பி திருப்பி இதை வாங்கி இவர் வியாக்கியானங்கள் பண்ணி இப்படி அனுபவிக்க செஞ்சதும் உடனே அவருக்கு இது ஒரு கதை, ராமாயணம் கேட்கிறோம் எல்லாம் மறந்து போய் இப்பொழுது அந்த அரண்யத்துல பிரபு தானே நிற்கிறதாக தோணி உடனே திரும்பினார். தன் சேனையை கொண்டாடினார். உடனே எழுந்துட்டார். சேனையே களப்பிண்டு புறப்படவே புறப்பட்டுட்டாராம். ஏன்னா ராஜாவினுடைய ஆர்டர்னா மீற முடியும். இன்னைக்கு சேனையினுடைய நிலை அப்படி. உத்தரவு போட்டாச்சுன்னா கிளம்பியாகணும். சேனையோட கிளம்புறத பார்த்து விட்டு உடனே ஸ்ரீராம வீரான தவிர வேற யாரும் இவரை இனிமே அடக்க முடியாது. ராமர் எதிரில் வராராம் புஷ்பக விமானத்துல. சீதா தேவியோட ஆழ்வாரே எங்க போறீர்? இப்பதானே யுத்தத்துக்கு கிளம்பினேன். யுத்தத்துக்கெல்லாம் முடிஞ்சு விடுத்தேன். நான் ராவணபதம் உள்பட பண்ணி சீதா தேவிய புஷ்பக விமானத்துல எதிர்ந்து பட்டாபிஷேகத்துக்கு அயோத்திக்கு போறேன். நீரும் ஊருக்கு போய் சேரும். ஒரு க்ஷணம் நமக்கு கதையில தன்னை மறக்கிறதே ஒரு பெரிய காரியமா இருக்குன்னா, இவருக்கு அப்படி தன்னை மறந்த நிலையிலேயே அவர் சேனையை உள்பட கிளப்பிண்டு லங்கையை நோக்கி போகிற அளவுக்கு ஸ்ரீராமர் பிரத்யட்சமாகி சமாதானம் பண்ற அளவுக்கு ஒரு தன்னை மறந்த நிலைனா எப்பேற்பட்ட பிரேம பிரவாகம் அவர் ஹிருதயத்தில் இருந்திருக்கணும். எப்பேற்பட்ட பிரேம பிரவாகம்.